தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் யார் என்கின்றதுதான் மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கின்ற பொழுது, திராவிட கட்சிகளின் பாரம்பரிய பலத்திற்கு புதிய சக்தியின் எழுச்சிக்கு இருக்கக்கூடிய அவர்களிடையே இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான போட்டி என்கின்ற வகையிலான பல பதிவுகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 4ஆம் தேதி யார் முதலமைச்சர் என்கின்ற விடயம் தெரிய வருகையில் இருந்தாலும், ஆனால் தற்பொழுது பல விமர்சனங்களும் பல கருத்தாளர்களும் என்பது அரசியல் ஆய்வாளர்களால் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டுக்கான தமிழக சட்டசபை தேர்தல் வெறும் அதிகார போட்டியாக மட்டும் இல்லாமல் பாரம்பரிய திராவிட அரசியலுக்கு புதிய அரசியல் சக்தியினுடைய எழுச்சிக்கும் இடையிலான முக்கிய மோதலாக மாறி இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள். இம்முறை களம் வழக்கமான இரட்டை போட்டியை தாண்டி மும்முனை போட்டியாக உருவெடுத்திருப்பது அரசியல் கணக்குகளை மேலும் புதிய சிக்கலுக்கு உள்ளாக்கி இருக்குது. வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற கணிப்பை விட முக்கிய கட்சிகள் தங்களுக்குள் வகுத்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றி சமன்பாடுகளை தற்போது அரசியல் விதங்களின் மையமாக இருக்கின்றன. திமுக, அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் ஆகிய மூன்று தரப்பும் தங்களுக்கு சாதகமான தர்க்கங்களை முன்வைத்து ஒரு வெற்றிக்கான பாதையை கணக்கிட்டு வருகின்றது என்ற விடயத்தை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதை தாண்டி ஆளுங்கட்சியான திமுகவின் கணக்கு வாக்குச்சுறுதலையே மையப்படுத்தியது ஆனது. ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருந்தாலும் இந்த வாக்குகளுக்கு எதிர்கட்சிகளுக்கு சமமாக பிளவுபட்டால் தங்களின் உறுதியான வாக்கு வங்கியானது பாதுகாக்கப்படும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. 2016ஆம் ஆண்டு தேர்தலில் ஏற்பட்ட வாக்கு பிரிப்பு போன்ற சூழல் இம்முறையின் தங்களுக்கு சாதகமாக அமையும் என அவர்கள் உரைக்கின்றார்கள், கருதுகின்றார்கள் என்ற விடயம் இருக்கின்றது. மறுபுறம் அதிமுக தரப்பு முற்றிலும் வேறுபட்ட கணக்கை முன்வைக்கின்றது என்ற விடயமும் சொல்லுகின்றார்கள். அதிக வாக்குப்பதிவு பொதுவாக ஆளுங்கட்சிகளுக்கு எதிரான மாற்றத்தை குறிக்கும் என்ற வரலாற்று அனுபவத்தை அவர்கள் சுட்டிக்காட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதையும் தாண்டி இம்முறை பதிவான உயர்ந்த வாக்குப்பதிவு மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள் என்பதற்கான அறிகுறி என அவர்கள் வாதிடுகின்றார்கள். கிராமப்புறங்களில் தங்களின் பாரம்பரிய வாக்கு வங்கி உறுதியானதாகவே இருக்கும் என்பதும் அவர்களின் நம்பிக்கை. இதற்கிடையில புதிய அரசியல் சக்தியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் முற்றிலும் வேறுபட்ட பாதையை நம்புகின்றது என்ற விடயத்தையும் சொல்லி இருக்கின்றார்கள். பாரம்பரிய அரசியல் கணக்குகளை மீறி புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள் மற்றும் மாற்றத்தை நாடும் நடுநிலை வாக்காளர்கள் தங்களுக்கு திரண்டு வருகின்றார்கள் என அவர்கள் கருதுகின்றார்கள். அமைதியாக உருவாகும் ஒரு சத்தமில்லாத புரட்சி தேர்தலின் முடிவுகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதே அவர்களின் முக்கியமான கணிப்பாக இருக்கின்றது என்ற விடயம் இங்கு சொல்லப்படுகின்றது. இந்த மும்முனை போட்டி தமிழக அரசியலில் முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு சிக்கலான சூழலை உருவாக்க போகின்றது என்ற விடயத்தை சொல்லுகின்றார்கள். வாக்கு சதவீதத்தில் ஏற்படுகின்ற சிறிய மாற்றங்கள் கூட இறுதி முடிவில் பெரிய தாக்கத்தை செலுத்தலாம் என்ற விடயம் இங்கு சொல்லப்படுகிறது. குறிப்பாக இளைஞர்களின் வாக்குகளின் தீர்மானமும் வெளிப்படையான கருத்து தெரிவிக்காத சைலண்ட் வாக்காளர்கள் என்று சொல்லுவோம், எங்கு சாய்கின்றார்கள் என்பது வெற்றியை நிர்ணயிக்கும் என்கின்ற வகையான முக்கிய காரணிகள் இங்கு மிக முக்கியமாக இருக்கின்றது. ஒருவேளை வாக்காளர்கள் சமமாக பிரித்தால் தமிழகம் இதுவரை கண்டிராத புதிய அரசியல் சூழல் உருவாகும் வாய்ப்பும் நிராகரிக்க முடியாது என்ற விடயமும் இங்கு சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த தேர்தல் முடிவு மாநிலத்தின் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான அரசியல் திசையை மட்டுமல்லாமல் அதன் எதிர்கால அரசியல் கலாச்சாரத்தையும் தீர்மானிக்க கூடியதாக இருக்கும் என்ற விடயம் இங்கு சொல்லப்படுகிறது. இப்போது இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த மும்முனை போட்டியில் யாருடைய கணக்கு இறுதியில் சரியாகும்? பதில் யாரு, அறியாத அனைவரும் காத்திருக்கிறார்கள். இந்த மும்முனை போட்டியில யார் வெற்றி பெறுவார்கள், யார் வருவார்கள் என்கிற கேள்வி இருந்தாலும் நாங்கள் 4ஆம் தேதி பொறுத்திருந்து பார்க்கத்தான் வேண்டும் என்கிற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் 4ஆம் தேதி யார் அடுத்த முதலமைச்சர் தமிழகத்தினுடைய என்கின்ற விடயத்தை பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவுடாக சந்திப்போம். வணக்கம்.